வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் அன்பர்களுக்கு டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரி, டிசம்பர் மாதம் பார்க்க போகிறோம். சூப்பர் மாதம், இந்த வருஷத்தோட கடைசி மாதம். ஏன் சூப்பர்னு சொன்னோன்னா, குரு வக்ர பயிற்சி நடக்குது, முழு சுப கிரகம். இன்னொன்று, இந்த மாதம் தான் கார்த்திகை தீபம் இருக்குது, மார்கழி இருக்குது, என்ன சொல்கிறது, கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் வருது. ஸோ இது வந்து ஒரு செலப்ரேஷன் மாதம், நல்லதாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ என்னென்னலாம் நல்லது, எதுலாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொன்றா பாருங்கள். ரொம்ப ஷார்ப்பான மைண்டு அவங்க தான் விருச்சிக ராசி. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், அவங்க முடி அழகாக இருக்கும், அந்த தெத்து பல்லு, அவங்க சிரிச்சாலே நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலானவங்க. அதுவும் இந்த மாதம் வந்து வேறு கார்த்திகை, ரொம்ப அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஓட கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான மாதம். ஏன்னா கார்த்திகை பண்டிகை அப்படின்னா சூரியன் வந்து விருச்சகத்தில் இருப்பார். சரிங்களா? அதுதான் கார்த்திகையே. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எதுனா, பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை இவங்களுக்கு பெருசாக. நல்ல விஷயங்கள் எதுனா, ஃபஸ்ட்டு இவங்க தனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. ஸோ பணம் கையில் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் ஜாஸ்தியாகும். எங்கே ஜாகிரதையாக இருக்கணும்னா டாக்குமெண்டேஷன். ஏன்னா பணம் அவங்க வாங்க போகிறாங்க, கொடுக்க போகிறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்டேஷனை ப்ராப்பராக வச்சுக்கணும். இல்லைனா டாக்குமெண்டேஷன் ரீதியாக ஏதாவது இஷ்யூஸ் வரும். அதனால் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வாங்கிட்டீங்கன்னா, நான் இது வாங்கிட்டேன்னு ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் இருந்ததுன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. இப்போ வேலையாக இருந்தால் பே ஸ்லிப், இல்லை ஏதோ ஒரு ஃபாரின்லேருந்து உங்களுக்கு மணி வருதுன்னா அது ஒரு டாக்குமெண்டேஷன், பேங்க் ஸ்லிப்ஸ் இருந்ததுன்னா தப்பிச்சுக்கிட்டீங்க. சூப்பர். 3ஆம் வீடும் நல்லா இருக்குது, சனி பகவான் வீடு தான். நீங்கள் காம்படிஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம், வெளிநாடு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணலாம், கடல் தாண்டி நீங்கள் போக போகிறீங்க ஏதோ ஒரு நாட்டுக்குன்னா அதுக்கெலாம் அப்ளை பண்ணலாம், விசாவுக்கு அப்ளை பண்ணலாம், ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதிலலாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறதுனால கும்பம், அதில் வந்து உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றவங்க பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். எதில் ஜாகிரதையாக இருக்கணும்னா அதில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதை, கேர்ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம தப்பிச்சுக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், ஒரு ஜோதிடரை பார்த்துட்டு எந்த வண்டி வாகனம், எந்த கலரில் வாங்கினா நல்லது, எந்த நம்பரில் வாங்கினா நல்லது, வீடாக இருந்தால் எந்த திசையில் வாங்கினா நல்லது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கும்போது அது தலைமுறைக்கும் நம்மளுக்கு கூடவே வர்றதுக்கு ரொம்ப உபயோகப்படும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் உங்கள் ராசி நட்சத்திரம் இல்லை உங்கள் கட்டத்துக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டால் நல்லதா, ஸ்டாக்கில் போட்டால் நல்லதா, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் நல்லதான்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம தான் வின்னர். சரி, 5ஆம் வீடு சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. பசங்களோட இருக்கும்போதுலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஏன்னா நம்ம டக்குன்னு சில டைம் பொறுமையாக இருப்போம், ஆனால் டக்குன்னு நம்ம கோவப்பட்டுருவோம், அது பசங்க தாங்க மாட்டாங்க. அதனால் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஸ்பிரிச்சுவலாக இதுக்கு ரெமெடி, இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க, முருகர் வழிபாடு, இந்த மாதம் முருகர் வழிபாடு பண்ணுங்க, சரியான பவர்ஃபுல், பயங்கர பவர்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்கக்குள்ளெல்லாம் நிறைய நல்ல ஒரு சுமூகமான இணக்கங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட இது வந்து பொறுமை, உங்கள் ஸ்ட்ரென்த்து பொறுமை. நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நோய் நொடிகள்லாம் கம்மியாகிறதுக்கு, கடன் தொல்லைகள்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடன் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, அது நல்லதாக முடியும். நீங்கள் கடன் வேணும்னு நினைக்கிறவங்க இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு கடன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், ஆனால் டாக்குமெண்டேஷனில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டு கொடுக்குறேன் சார், நம்ம பாண்ட்லேயே சைன் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஜிபேயில் அனுப்பிச்சிருங்க. ஜிபேவே ஒரு டாக்குமெண்டேஷன், இன்றைக்கி டெக்னாலஜி வந்துருச்சு, அதே ஒரு டாக்குமெண்டேஷன் தான். அது இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் கிடையாது.
நீங்க வந்து கு குரு ஸ்தானத்துல இருக்கவங்கள போய் நேர்ல மீட் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. இப்ப அப்பாவோ, அப்பா ஸ்தானத்துல இருக்க பெரியப்பா, சித்தப்பா, இல்ல உங்களுக்கு உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்லி தர மேனேஜர், டிஎல், இல்ல உங்க கூடவே ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லா பிரச்சனையிலயும் உங்க கூட நின்னுருப்பாங்க. உங்க கஷ்டத்துல கை கை குடுத்து தூக்கியிருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கள ஒரு குருமார்கள் தான். முடிஞ்சா நேர்ல போய் ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. இல்லையா WhatsApp இருக்க ஒரு வீடியோ கால் போட்டு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுங்க. உங்களுக்கு வந்து இந்த குருவோட வக்ர பயிற்சியில உங்களுக்கு நெறைய நல்லது நடக்க அதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து தொழில் ஸ்தானம். தொழில்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா கேது பகவான்னா வேற இந்த வீட்ல இருக்காரு. அதனால சில மனக்குழப்பங்கள் வரும். ஆஃபீஸ்ல தேவையில்லாத சில சிக்கல்கள் வரும். இல்ல ஆஃபீஸ்ல நீங்களே பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொம்ப சைலன்ட்டா போயிட்டே இருப்பீங்க. ஏன் எதுக்குன்னே தெரியாம இருக்கும். பரவால்ல. கொஞ்சம் சைலன்ட்டா ப்ளே பண்றது இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? ஆனா சைலன்ட்டா, கான்ஃபிடென்ட்டா ப்ளே பண்ணுங்க. பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே. எந்த தெய்வத்த வழிபட்டா இதில ஒண்ணும் தப்பிக்கலன்றத நான் சொல்லிட்டு வரேன். முழுசா வீடியோவ பாருங்க. அண்ட் நீங்க எதுலயோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாரி இருக்கு. இல்ல லைட்டா கொஞ்சம் தான் சார் எனக்கு கொஞ்சம் நஷ்டமா இருக்குன்னா கூட, அந்த காச வெளிய எடுத்துறது நல்லது. ஏன்னா, அந்த ப்ராஃபிட்டுன்ற வீட்ட வந்து சனி பகவான் பார்த்துட்டு இருக்கார். அது என்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் இஷ்யூ. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். அதனால இப்ப எதுனா கொஞ்சம் ப்ராஃபிட் வர மாரி தெரிஞ்சாலும் இந்த பணத்த எடுத்துட்டு, உங்க இப்போ உங்க 12ல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் வரும். அதான் செலவுகள் வரும். ஆனா நல்ல செலவுகளா வரும். சொன்ன மாரி வீடு, வண்டி வாங்குறது, எதுனா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போடுறது. ஸோ இந்த பணத்த எடுத்து அதில போட்டுட்டீங்கன்னா, அதுல வந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். ஒரு ஓவராலா நீங்க யார வழிபடணும்னா, இவர வழிபடலாம். முருகர் டிஃபால்ட் இந்த மாசம் முருகர். முருகர் வழிபாடு. அப்படி இல்லையா யோக நரசிம்மர். யோக நரசிம்மர். இந்த 2 தெய்வங்கள பிடிச்சுக்கிட்டீங்கனாலும், அதுவும் முக்கியமா செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல போயிட்டு நெய் விளக்கு இவங்க 2 பேருக்கும் போட்டீங்கனாவே, உங்களுக்கு வந்து எல்லாமே சக்சஸா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து வர்றதும் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா தான் அமையும். மேலும் 2025க்கு நம்ம நெறைய ராசி பலன்கள் சொல்லிட்டோம். ஸோ இந்த வருஷத்துல வந்து குரு பயிற்சி பார்த்தோம், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சுக்கிர பயிற்சி, குரு பயிற்சியில குரு அதிசாரம், குரு வக்ரம். அதனால எல்லா மேஜர் பிளானட்ஸோட ஷிஃப்ட்டையும் நம்ம இந்த வருஷத்துல பார்த்தோம். நெறைய நல்லதுகள் நடந்தது. நெறைய படிப்பினையும் கிடைச்சது. இது கெட்டதுன்னு எதுவும் இல்ல. இது வந்து படிப்பினை. ஸோ இதிலிருந்து நம்ம நெறைய கத்துக்கிட்டோம். இப்ப அடுத்த வருஷமும் நெறைய நெறைய பயிற்சிகள் இருக்கு. சரிங்களா? அ குரு பயிற்சியே நெறைய வரும். குரு பயிற்சி வரும். ஸோ நம்ம இப்ப கத்துக்கினது எல்லாமே இந்த வருஷத்தோட கடைசிங்க இது. என்னென்ன நடந்தது? நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம்? எது எதெல்லாம் கரெக்ட்டா பண்ணோம்? எது எதெல்லாம் கரெக்ட்டா பண்ணல? எது எதெல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணணும்? ஸோ ஒரு ஒரு புக் எடுத்துக்கோங்க. ஒரு புக்க எடுத்துட்டு என்னென்ன பண்ணணும்னு எழுதுங்க. இதுல நம்ம வந்து இந்த தன ஆகர்ஷண பயிற்சி, நம்ம இதுலயே நம்ம சேனல்ல சீக்கிரம் சொல்லுவோம். தன ஆகர்ஷண பயிற்சின்னுலாம் சொல்லுவோம். இதுல வந்து என்னன்னா, எந்த பேப்பர்ல, எந்த கலர் பென்ல எழுதணும்னு இருக்கு. ஏன்னா, மூளைக்கு வந்து சில கலர்கள் வந்து இது வந்து சயின்ஸ். மூளைக்கு சில கலர்கள் வந்து டக்குனு பிடிக்கும். அந்த அந்த இம்ப்ரஷன் சொல்லுவோம். அந்த கலர் அ ஓகே. இது இந்த என்னோட நியூ இயர் கிஃப்ட்டா வச்சுக்கோங்க. அடுத்த 2026க்கான என்னோட கிஃப்ட் பார்க்குற எல்லாருக்கும். ஒரு மஞ்சள் பேப்பர்ல சிகப்பு பென்ல எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றத பிரசன்ட் டென்ஸ்ல எழுதுங்க. எனக்கு இது வேணும். இது எனக்கு வந்துட்டுருக்கு. அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ்ல எழுத நீங்க கேட்குற விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான சான்சஸ் இருக்கு. இத பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னா, கீழ இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இத பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் சொல்றேன். ஸோ இந்த வருஷங்கள் நம்மளுக்கு நெறைய மாறுதல்கள் நடந்தது. அது எல்லாத்தையும் எழுதி வச்சு, அடுத்த வருஷத்துக்கு நான் என்னென்னலாம் பண்ண போறேன்றதுக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. அடுத்த வருஷம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த வந்துருச்சு இதோ இன்னும் ஒரு 30 நாள்ல அடுத்த வருஷம் வந்துரும். சரிங்களா? அதுவும் பண்டிகை இதெல்லாம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால எழுதி வச்சுட்டு, அடுத்து என்னென்ன சாதிக்கணும்ன்றத லிஸ்ட் போட்டுருங்க. உங்களுக்கு சீக்கிரம் 2026 பத்தியும் டீட்டெயில்டா நம்ம ஒரு அஸ்ட்ராலஜி போட்டுருவோம். எந்தெந்த மாசம் என்ன நடக்கும்னு. நீங்க எழுதி வச்சுட்டு, இது இது எனக்கு வேணும். இந்தந்த மாசத்துல எனக்கு வேணும். இந்தந்த மாசத்துல கிரகநிலை இப்படி இருக்கு. இத பிரகாரம் நான் ஃபாலோ பண்ண போறேன். நெறைய நெறைய பெரிய ஆளுங்கள் இன்னைக்கு மட்டும் இந்த ஜாதகம் இல்லங்க. நீங்க ராஜா காலத்திலேயே போனாலும், ஒரு மாசத்துக்கு என்னென்ன பண்ணணும்னு லிஸ்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க அ ரா நீங்க ராஜாவுடைய ஒரு
அமைச்சரவைன்னு பார்த்தீங்கன்னா, அதில எல்லாத்துலயும் ஒரு ஜோதிடர் இருப்பாரு. ஒரு ராஜகுரு இருப்பாங்க. அத லிஸ்ட்டு போட்டு ஷெட்யூல் பண்ணி வரவன் தான் ஜெயிக்கிற ராஜா. இப்ப நீங்க ராஜாவாவோ, ராணியாவோ நீங்க ஜெயிக்கணும்னா, அந்த ஷெட்யூல் போட்டு எழுதணும். ஏன்னா நான் எழுதுறேன், நான் ரொம்ப வருஷமா எழுதுறேன். ஷெட்யூல் போட்டு எழுதுற எல்லாருமே ஜெயிப்பீங்க. சரிங்களா? ஸோ ஒண்ணு உங்களுக்கு தகவல்கள் வேணும்னா, நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கீழ இருக்க நம்பர கால் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமா தகவல் தரோம். இந்த 2025 எல்லாருக்குமே ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. நெறைய கத்துக்கிட்டோம். எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லுங்க. அடுத்த வருஷம் 2026 வருது. அதையும் தெய்வத்தோட அருளால எல்லாமே நம்மளுக்கு நல்லதாவே நடக்க வாழ்க வளமுடன்.